மகாநதி சீரியல் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காவேரிட்ட வந்து சாரதா கேட்குறாங்க, ஏன் காவேரி உனக்கு வந்து சின்னதாக ஒருத்தவங்க உன்னை பற்றி தப்பாக பேசிட்டாலுமே உனக்கு அவ்வளோ கோவம் வருமே, ஆம்பளையாட்ட சீறிட்டு வருவியே, ஆனால் வந்து இப்படி அந்த ரெண்டு பொம்பளைகளும் உன்னை இவ்வளோ கேவலமாக பேசி நீ ஏன் அந்த பையன்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்கிற. அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு உண்மையை நீ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த உண்மை என்னன்னு சொல்லிடு, இல்லை அப்படின்னா நான் ஒரு பெத்தவை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் நான் கேட்டுருவேன், தயவு செஞ்சு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்து ரொம்ப நல்லவருமா, விஜய் வந்து என் கூட வாழணுங்கிறது எல்லாமே எனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவருக்கு வந்து கையெழுத்து போட்டு நான் வந்து காசுக்காக மட்டும் அவர் கூட பொண்டாட்டியாக நடிக்கலை, உண்மையாலுமே நான் நெசத்துலேயே புருஷன் பொண்டாட்டியாக தான் நான் அவர் கூட வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசால மட்டும் இல்லை, என் ஆமாம் நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாரதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாக்கா நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் எனக்கு சத்தியம் பண்ணியா, அப்போ பொய் சத்தியம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, என் சூழ்நிலை வந்து எனக்கே தெரியாது, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கே கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி தெரியும். நம்ம நர்மதாவோட ஃபங்க்ஷனில் தான் நான் வாந்தி எடுத்துகிட்டே இருந்தேன்ல, அப்போ தான் எனக்கே தெரியும் நான் கன்சீவாக இருக்கேன்னு. ஆனால் விஜய் வந்து இங்கே தங்கியிருக்கும்போது கூட எனக்கு நான் கன்சீவாக இருக்கேன்னு அவருக்கும் தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. ஆனால் வந்து எனக்காக தாம்மா அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டேல, அப்போ நீ அது இதனால தான் சாப்பிட்டியா அப்படிங்கவும் ஆமாக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே காவேரியோட பாட்டி, நான் அப்பயே சொன்னேன்ல சாரதா, மாசமா இருக்கிற மாதிரி இவளை பார்த்தா தான் மாசமா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சொன்னேன்ல நீங்கள் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கத்தை நம்பி இருந்தனே அப்படின்னு சொல்லி சாரதாவும் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் என் சூழ்நிலை, நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஆகிப்போச்சு, நான் என்னம்மா பண்ணட்டும், விஜய் ரொம்ப நல்லவர் தாம்மா, ஆனால் வந்து இப்போ என்னடானா பாட்டி அவங்க வந்து பசுபதினால தான் அவருக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் இப்போ என்னை அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை பூரா சொல்லிடுறாங்க. அவருக்கு வந்து நான் கீழே மயக்கம் போட்டு விழுந்தப்போ தான் அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்து குழந்தைக்காக மட்டும் என்னை சுற்றி வரல, அவர் எனக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் ஒரு காரணம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. விஜய் நான் கூட்டிகிட்டு வரேன், எப்படியாவது நம்ம காவேரியே விஜய் ஒன்று சேர்த்து வச்சு தான் ஆகணும், இன்னும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் போயிடுறாரு. அம்மா தயவு செஞ்சு விஜய் வந்தால் பொறுமையாக பேசி எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போய் விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனை எடுக்கலை. உடனே சரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. என்னங்க எங்கே இருக்கீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணதை நான் எடுக்கலை, அம்மா வந்து அந்த நேரம் பார்த்து ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போச்சு, மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒன்று சந்தோஷமான விஷயம், நான் வந்து கன்சீவாக இருக்க விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, இந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தோன்னே நீங்கள் உடனே கிளம்பி வந்துடுவீங்கன்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சாரதா, என்ன சாரதா இப்படி உட்காந்துருக்க, தயவு செஞ்சு அந்த பையன் வந்தால் நல்ல விதமாக பேசி அந்த பையன் கூட காவேரியை அனுப்பி வைக்கிறதுக்கு பாரு, என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் காவேரிக்கு அவன் தான் புருஷன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவ இவ்வளோ தூரம் உண்மையை மறைச்சிட்டாலே அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுறது, நம்ம அந்த மாதிரி நினைக்கலையே, தப்பாக நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அதுதான் இப்போ நம்பிக்கை வச்சதான் இவ்வளோ தூரம் இதாகிப்போச்சு, ஆனால் இவ்வளோ தூரம் மாசமாக இருக்கேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் இவன் மறைச்சிட்டாலே, இது தெரியாமல் நானும் கங்கா விழுந்து கவனிச்சிட்டு இருந்தேன், அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் பாலும் வச்ச மாதிரி தான் ஆகிப்போச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுமா அந்த பையன் வந்தால் நல்லபடியாக பேசி பொறுமையாக பேசி புரிய வையே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லாமே அதெல்லாம் இல்லை, என்னோட இதுக்கு தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் வந்து காவேரி உள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம அம்மா நம்மளை சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்தால் என்ன முடிவு பண்ண போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.